ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாம் வேறொன்றறியேன் பராபரம். நாம் இப்பொழுது உண்மையான சுகம் அப்படின்னா என்ன, அதை எப்படி அடைவது, அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றிய ஒரு நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் எது நமக்கு கிடைத்தாலும் எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு நமக்கு வேண்டியதை நம்ம காரியத்தை பார்க்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். அதான் எல்லாரும் பகவானுடைய அருள்னால் கிடைச்சது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளேருந்து வருமானால் அது எப்போதுமே நல்லா இருக்கும். நம்ம சிந்தனையும் நல்லதாக போகும். நமக்கு வேண்டியது அவசியமானதை நம்ம செலவு செய்து கொண்டு பாக்கி இருப்பதை பகவான் கொடுத்தது என்று பகவானால் இந்த சமயம் கஷ்டப்படுற சில பகவானால் அவங்கவுங்க கர்மப்படனால் கஷ்டப்படுற சில பேருக்கு நம்மளால் என்ற உதவியை பண்ணும் பொழுது பகவான் சந்தோஷப்படுகிறார். அந்த சாதாரண பணம் ரொம்ப புனிதமாக ஆகிவிடுது. அது இகலோகத்திலும் பரலோகத்திலும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை தருகிறது என்பதை பற்றி பார்த்தோம். மேற்கொண்டு கொஞ்சம் விவேகத்துடன் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கோ செலவு ஏதும் இல்லை, ஆனால் உங்களுக்கு சேமமும் உண்டாகிறது. எவ்வளவு உன்னதமான விஷயம்! இதுமாரி நிறைய பேருக்கு நடக்கும் இல்லையா? வரவு இருந்துகிட்டே இருக்கணும், பெரிய செலவெல்லாம் கிடையாது, சாப்பிட்றது கொள்றதை தவிர. அவங்க கொடுத்து வைக்கப்பட்டவங்க இல்லையா? வரதுக்கு மேலே செலவாகிறவங்களும் இருக்காங்க. ஒன்றும் செலவு இல்லாமல் வரதெல்லாம் சேவிங்காகவே இருக்குது. அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா? அவங்க கொடுத்து வைக்கப்பட்டவங்க தான் இல்லையா? அது உன்னதமான விஷயம் இல்லையா? நல்லா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். செலவழிக்க வேண்டியது செலவாகியே தீரும். அப்படி போயிடுச்சுனாக்க செலவழிக்கணுன்னாக்க செலவழி வந்தே தீரும். எல்லாரும் இது சொல்லுவோம் அடிக்கடி, ஆனால் அது உள்ளேருந்து சொல்கிறதில்ல. கைவிட்டு போக வேண்டியது போயே தீரும். திவாலாக வேண்டுமானால் அப்படியே ஆகும். எவ்வளவு கருமித்தனமாக இருந்தாலும் சரி, உன்னால் எவ்வளவு மிச்சப்படுத்த முடியும்? சரீரத்தின் மேல் எவ்வளவோ பற்றுதல் இருந்தாலும் அதை தக்க வைத்து கொள்ள முடியுமா? இந்த உடம்பு மேலே ஆசை, விதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், அலங்காரம் பண்ணிக்கிறோம், இது ரசிக்கிறோம், அதெல்லாம் சரி. அதுவும் ஒரு நாள் அழிய தானே போகுது. அந்த உண்மை தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதுக்காக அலங்காரம் பண்ணிக்கூடாதுன்னு இல்லை சொல்கிறேன், தத்துவத்தை புரியணும். ஆகையால் இந்த வஸ்துக்கள் எல்லாம் பகவானுடையவாகவே எண்ணிக்கொள். நஷ்டம் ஏற்பட்டாலும் லாபம் வந்தாலும் பகவானுடையதே. நாம் ஏன் அழ வேண்டும்? நமக்கேன் துக்கம்? இந்த பொருட்கள் எல்லாம் பகவானுடையவை. பகவானுடையதாக மனதில் எண்ணிக்கொண்டால் உங்களுக்கு என்ன நஷ்டம், என்ன கேடு? வந்தது கொடுத்ததும் அவர். கொடுத்தவனே வெடுத்து கொண்டாண்டி மானே, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது. அதேமாரி கொடுத்தவனும் அவனே, பறிக்கிறவனும் அவனே, வாழ வைக்கிறவனும் அவனே, வீழ வைக்கிறவனும் அவனே. எல்லாம் அவன் செயலுங்கும்போது என்ன இருக்குது உங்கள்கிட்ட? அதை முதல்ல நினச்சாலே போகும், அகங்காரம் போய்டும் நம்மளுக்கெல்லாம். நமக்கு ஏன் துக்கம்? இந்த பொருட்கள் எல்லாம் பகவானுடையதாக மனத்தில் எண்ணிக்கொண்டால் உங்களுக்கு என்ன நஷ்டம், என்ன கேடு? பெருங்காயம் சேர்த்தாலும் படிகாரம் பளிச்சென்றே இருக்கும் என்று ஒரு பழமொழி. பெருங்காயம் சேர்த்தாலும் படிகாரத்தின் நிறம் பளிச்சென்றே இருக்கும்னு அர்த்தம். அது செலவு ஏதுமில்லை, ஆனால் நாம் முன்னேறி விடுவோம். எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். எவன் உயிரோடு இருக்க வேண்டுமோ அவன் உயிர் வாழ்வே செய்வான். எவன் போக வேண்டுமோ அவன் போயே தீருவான். எல்லாம் இறைவன் செயல். இதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. மனத்தளவில் பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். இவை எல்லாம் பகவானுடையது என்று. அதுதான் உண்மையும் கூட. உங்கள் வீட்டில் பெண் பிறக்கிறாள், உடனேயே இந்த பெண் வேறொரு வீட்டுக்கு போகப் போகிறாள் என்ற எண்ணமும் உண்டாகிவிடுகிறது இல்லையா? கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போகிறா இல்லையா? வீட்டில் அண்ணனும் தங்கையும் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள். அப்போது அடே ஏண்டா தங்கச்சியோட சண்டை போடுறேன், அவள் வீட்டுக்கு போயிட போகிறா என்று மகனிடம் சொல்கிறோம். எத்தனை நாள்டா இங்கே இருக்க போகிறா, கல்யாணம் ஆகி போயிடப்பட்டாளா, ஏண்டா சண்டை போடுறேன்னு சொல்கிறது இல்லையா? அதேமாரி அவ்விதம் உங்களிடம் எவ்வளவு சொத்து இருக்கிறதோ அவ்வளவையும் உங்கள் மகளைப் போல் தயவு செய்து எண்ணிக்கொண்டால் என்ன நஷ்டம்? சொல்கிறது ஈஸி தாங்கிறீங்களா?
உங்கள் சகோதரி அவள் வீட்டுக்கு போகப் போகிறாள், உங்களுடன் இருக்கப் போவதில்லை. மகள் மட்டும் எவ்வளவு நாள் வீட்டில் இருக்கப் போகிறாள்? உடல், செல்வம், வீடு, உற்றார், உறவினர் எல்லாமே பகவானுடைய பெண்கள் தான். இந்த மாதிரி இதெல்லாம் நினைக்கணும். ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவா, அப்படி நம்மளை விட்டு அங்கே வாழ போகிறா, அதேமாரி நினைக்கணும். எல்லாத்தையுமே பகவானுடையதா, எல்லாமே பகவானுடைய பெண்கள் அப்படிங்கிறத நினைக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு உதாரணத்துக்கு மாரி அதுமாரி நினச்சி பார்த்தாலும் இப்படியானு வருதா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர்கள் தத்தம் வீட்டுக்கு போகத்தான் போகிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பெண் அவளது வீட்டுக்கு போய்விடுவாள். இப்படி நினைப்பதால் மகனிடம் எவ்வளவு பாசம் ஏற்படுகிறதோ அவ்வளவு ஒட்டுதல் மகளிடம் உண்டாவதில்லை. அதுவும் சுட்டி காட்டுறார். பையனுக்கு ஜுரம் வந்தால் மிகவும் வேதனைப்படுகிறோம். பெண்ணுக்கு நோய் ஏற்பட்டால் அவ்வளவு கவலை இல்லை. எல்லாரும் அப்படி இல்லை. காரணம், இவள் என்னுடையவள் இல்லை என்ற எண்ணம்தான். எவனை தன்னுடையவன் என்று நினைக்கிறானோ அவன் தன்னுடைய அனைத்து சொத்துக்களும் உரிமையாளன் ஆகிறான். எவன் நம்முடைய பையன் இல்லையோ, எவனை தன்னுடையவன் என்று நினைக்கவில்லையோ அவன் உரிமையாளன் ஆக மாட்டான். எவன் தன்னுடையவனாக இருக்கிறானோ அவன் எஜமானன் ஆகிறான். கடைசியில் அவனும் கை கழுவி விடுகிறான். மகளோ எஜமானியாகவும் ஆகவில்லை, கைவிடவும் இல்லை. ஆகவே எல்லா உடைமைகளையும் உற்றார் உறவினரையும் பகவானுடையதாக எண்ணிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் உங்கள் எஜமானர்களாக ஆகி ஆபத்தையும் உண்டு பண்ணி விடுவார்கள். அதில் எவ்வித லாபமும் இல்லை. பகவானுடையதாக நினைப்பமையானால் நஷ்டம் ஒன்றுமில்லை. ஆனால் அளவு கடந்த லாபம் கிடைக்கிறது. உலக வாழ்வின் 2 பிரிவுகளை பார்க்கிறோம். ஒன்று, நமக்கு கிடைத்திருப்பது, அதை நம்முடையது என்று எண்ணுகிறோம். மற்றொன்று, நமக்கு கிடைக்காதது ஆனால் கண்ணில் படுவது. எது பார்க்கப்படுகிறதோ அது தங்குவது இல்லை. கிடைத்திருப்பவர்களுடன் கூட நாம் இருப்பது இல்லை, அவையும் நம்முடன் கூடவே இருப்பதில்லை. இது நமது அனுபவம். அப்படி என்றால் நாம் யாரிடம் உள்ள நம்பிக்கையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த அடித்தளத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆதாரம் பரமாத்மா ஒன்றுதான். அவரை அஸ்திவாரமாக கொண்டுதான் நாம் நிலைத்து நிற்கிறோம். எது காணப்படுகிறதோ, எது கிடைத்திருக்கிறதோ அதன் ஆதாரத்தில் நாம் இருக்க முடியாது. காரணம் என்னவென்றால், பார்க்கப்படும் பொருட்கள் கிடைப்பதில்லை, கிடைத்துள்ள பொருட்கள் நிலைத்திருப்பதில்லை. இருக்கிறது என்று சொல்லத்தக்க நிலையில் பரமாத்மா ஒருவர்தான் உள்ளார். அவருள்தான் இந்த உலகம் விளங்குகிறது. பரமாத்மாவின் இருக்கும் தன்மையால் தான் இந்த ஜடமான மாயா உலகம் இருப்பதாக தோன்றுகிறது. இதற்கு காரணம் என்ன? அறியாமைதான். அதன் காரணமாக பொய்யான மாயை தோற்றம் சத்தியமானதாக தோன்றுகிறது. கொஞ்சம் அறிகிறோம், கொஞ்சம் அறியவில்லை. இந்த அரைகுறை ஞானத்திற்குத்தான் அறியாமை, அஞ்ஞானம் என்று பெயர். ஒன்றுமே தெரியாது என்றால் அதை அறியாமை என்று சொல்ல முடியாது. எப்படி என்றால், கல்லை நாம் முட்டாள் என்று சொல்வதில்லை. இந்த கருங்கல் பெரிய முட்டாள், அறிவு கெட்டது என்று சொல்வதில்லை. முட்டாள்தனம் என்று அரைகுறை அறிவைத்தான் சொல்கிறோம். உலகம் சத்தியமானது அன்று என்பதை நாம் அறிவோம். அப்படியும் கூட நாம் அதை உண்மையில் உள்ளது என்று நினைக்கிறோமே. இதுதான் அறியாமை. சான்றோர் உரைகளை கேட்டும் நூல்களை படித்தும் பின்னர் நாமே ஆலோசனை செய்யும்போது இந்த உலகம் முன்பு இருந்ததில்லை, பின்னால் இருக்கப் போவதும் இல்லை என்பது தெரிகிறது. அதாவது நம்ம பிறந்தவொன்னா நம்மளுக்கு நினைவு தெரிஞ்சிருக்கும்போது இருக்குது, நம்ம போனோம்னா அதுக்கப்புறம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தானே, அதை தான் சுட்டி காட்டுறாரு. அப்படியும் இது இருப்பதாக எண்ணிக்கொண்டு இதில் வெறுப்பு கொள்கிறோம். இது அறியாமையின் விளைவு. எது முன்னர் இருந்திருக்கவில்லையோ பின்னரும் இருக்கப் போவதில்லை, அது இடையிலும் இல்லை என்று உணர்வதுதான் ஞானம், அறிவு. எப்படி என்றால், உறங்கும்போது காண்பதற்கு முன் கனவு என்ற ஒன்று இல்லை. தூக்கத்திலிருந்து விழித்து கொண்ட பிறகு கனவு இல்லை. உறங்குவதற்கு முன்னாலும் கனவில்லை, விழித்து கொண்ட பிறகும் கனவில்லை.
எனவே நடுவிலும் கனவு என்பது இல்லைதான். இது கனவுன்னு சொல்லிட்டு உடனே திருப்தி இது அடைஞ்சிடுறோமே, அதில் கண்ட கனவுல ஒரு பயங்க வந்துன்னா எழுந்த உடனே போயிடுது இல்லையா? அப்போ அதுவும் இல்லைங்கிறார். எனவே நடுவிலும் கனவு என்பது இல்லை, அது பொய் தானே, வெறும் தோற்றம் மட்டுமே. எது முதலிலும் முடிவிலும் இல்லையோ அது நடுவிலும் இல்லை. இதுதான் சித்தாந்தம், ஆய்ந்து உணர்ந்த முடிவு. இப்போ சித்தாந்தத்தை பற்றி கூறியிருக்கார். எண்ணி பார்ப்போம். இந்த பாகத்தை முடித்து பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.